அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கோயம்பேடு பேருந்து முனையத்தின் அருகில் ஆம்னி பேருந்து நிறுவனங்களின் பணிமனைகளை பொதுமக்கள் ஏற்கனவே பயன்படுத்தியுள்ளதால் மறு உத்தரவு வரும் வரை அந்த இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்க பயன்படுத்தலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து தான் இயக்கப்பட வேண்டும் என்ற அரசு உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த நீதிபதி ஆர்.என். மஞ்சுளா, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு ஆம்னி பேருந்துகள் முடிச்சூர் கேரேஜுக்கு மாற்றப்பட்டு விட்டால் கோயம்பேட்டில் இருந்து தான் பேருந்துகளை இயக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முடிவுக்கு வந்துவிடும் என தெரிவித்திருக்கிறார். கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் அருகில் அமைந்துள்ள ஆம்னி பேருந்து நிறுவனங்களின் கேரேஜுகள் பொதுமக்களின் வசதிக்காக ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டுள்ளதால் இப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை அதை தொடர்ந்து அனுமதிக்கலாம் என்றும் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல போரூர், சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளிலும் பயணிகளை ஏற்றிக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ள நீதிபதி, தென் மாவட்டங்களுக்கு செல்லும் எந்த ஆம்னி பேருந்தும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றி இறக்காமல் இயக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். ஆன்லைன் மற்றும் மொபைல் ஆப்புகளில் போரூர், சூரப்பட்டு தவிர பயணிகள் ஏற்றி இறக்க வேறு இடங்களை குறிப்பிடக்கூடாது என தெரிவித்துள்ள நீதிபதி, மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை இந்த இடைக்கால ஏற்பாடுகளை தொடரலாம் என உத்தரவிட்டு வழக்கினுடைய இறுதி விசாரணையை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.